ஓகே, இன்னைக்கு சொல்லியிருந்தோம்ல, கவர் பண்ணியிருக்கீங்களா? கவர் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் பண்ணியிருக்கீங்களா? guys ஆன்லைன்ல are you ready for QA session? Sorry, Gopi. I didn't prepare it. Okay. What about others? Yes, sir. Good. Others? Karthikeyan, Soumya, Ashwini, Bhaskar. Karthikeyan sir, full prepare பண்ணலாம் சார். இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கு. ப்ரிப்பேர் பண்றது நீங்களா என்ன பண்ணலாம்? ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? Yes. எப்போ பண்ணுவீங்க? நீங்களே டேட் சொல்லுங்க. வெனஸ்டே பண்ணுவீங்களா? Wednesday. Yes. சரி, ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன டேட்டில் தான் வச்சுருக்கிறேன், வெனஸ்டே. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ கொஞ்சம் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாருமே நோடை வந்து ரன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிபி கனெக்டட் அப்படிங்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போதோ இல்லாட்டி வேறு ஏதோ ஏபி கால் பண்ணும்போதோ உங்களுக்கு டேட்டா வரல அப்படின்னா இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாவது எரர் வந்திருந்தது அப்படின்னா, ஓகே, சம்திங் ஏதாவது கிராஷ் இல்லை எரர் வந்தது அப்படின்னா Ctrl+C கொடுத்து டெர்மினேட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த என்பிஎம் ஸ்டார்ட்ங்கிற கமெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ரன் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ டேட்டா வரல அப்படிங்கனால அப்படியே விட்றாதீங்க, இதுக்கு மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது எப்பவுமே ஆன்ல தான் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட அப்ளிகேஷனுக்கு பேக் அண்ட் டேட்டா பேஸ் வந்து என்ன வரும், உங்களுக்கு டேட்டா வரும். ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் சைட் ஆத்தரைசேஷன் பார்த்து முடிச்சுட்டு ஜேடபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ 2 சர்வர்ஸ் பிட்வீன்லையோ இல்லாட்டி ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் ஹேண்ட் ஒரு செக்யூர்டா டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜேடபிலிட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் நம்மளோட நோடு எதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னோட கார்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே போனோம் அப்படின்னா என்னோட கார்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம என்ன ஏபிஐ கால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மை கார்ட் அப்படிங்கிற அந்த ஏபிஐ தான் கால் பண்ண போகிறோம். பட் இந்த ஏபிஐ கால் பண்ணும்போது அவங்க ஜஸ்ட் இந்த என் பாயிண்ட் மட்டும் கேட்கல, கூட சேர்ந்து என்ன கேட்குறாங்க, ஒரு ஹெடர் ஒன்று கேட்குறாங்க, ஓகேவா? ஒரு ஹெடர் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா மையாத் டோக்கன் சொல்லிட்டு ஒரு ஹெடர் இருக்கணும். அந்த ஹெடர்ல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஜேடபிலிட்டி கீ நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஓகே, ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் லாக்ட் இன் we got the ஜேடபிலிட்டி கீ, ரைட்? இந்த கீ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்பயே நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா கூட நான் ட்ரை அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது கெட் மெத்தட் தான், அதனால நம்ம எந்த ஆர்குமெண்ட் எந்த ரெக்வஸ்ட் பாடி நம்ம பாஸ் பண்ண வேண்டாம். அவங்க கேட்டது ஒன்னே ஒன்று தான், என்னது, ஒரு ஹெட்டர்ல இப்படி ஹெட்டர் நேம்ல கீயை பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கீயை நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டேட்டா கிடைச்சிச்சு. என்னோட கார்ட் ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அந்த டேட்டா கிடைச்சிச்சு. சப்போஸ் நான் ஒரு இன்வாலிடான கீயை பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள நாளா போய் என்ன பண்ணிட்டேன், டைப் பண்ணிட்டேன். இப்படி ஒரு கீ அவங்க நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னா கிடையாது. அப்போ ஒரு இன்வாலிடான கீயோட நான் போனேன் அப்படின்னா எனக்கு அங்கேருந்து 401 சொல்லிட்டு என்ன வந்துட போகுது, எரர் வந்துட போகுது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கிளைண்ட் சைட் ஆத்தரைசேஷன்ல ரவுட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ தட் கிளைண்ட் சைடில் இந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவர்கள் இன்னும் லாகின் பண்ணல அப்படின்னா லாக் அவுட் பண்ணி எங்கே அனுப்பிச்சிடுறது, வெளியில் அனுப்பிச்சிடுது. பட் கிளைண்ட் சைட் ஆத்தரைசேஷன் ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. அதுக்காக தான் இப்போ என்ன போயிருக்கோம், நம்ம சர்வர் சைட் ஆத்தரைசேஷனே போயிருக்கிறோம். ஓகே, ஸோ சர்வர் சைட் ஆத்தரைசேஷன்ல இருந்து ஒரு கீ வந்துருச்சு. இப்போ அதை பேஸ் பண்ணி எப்படி இந்த ரெக்வஸ்ட் அனுப்புறது. ஓகே, இது வரைக்கும் நம்ம கெட் மெத்தட் பார்த்துருக்கோம், போஸ்ட் மெத்தட் பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு கஸ்டம் ஹெட்டர்ஸ் அனுப்புற மாதிரியான ஒரு ஏபிஐ கால் இன்னும் நம்ம பார்க்கல, இப்போதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை மேனுவலா நம்ம அட்டாச் பண்ணி அனுப்புவோம். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி மேனுவல் அனுப்புறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு 3 ஏபிஐ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு வெதர் ஏபிஐ, ஒரு நியூஸ் ஏபிஐ அண்ட் தென் ஒரு 2 ஏபிஐ. ஓகே, அந்த 2 ஏபிஐ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நியூவா இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணணும். நீங்க எங்க என்டர்டி போனாலும் சரி, உங்களுக்கு மெஷின் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏபிஐ கால்லாம் உங்களால பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட்லயும் லாகின்லாம் இருக்க போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, லாகின்லாம் இருக்க போகுது. அந்த லாகின் தேவையான டேட்டா வந்து உங்களுக்கு ஜேசான் டேட்டாவை கொடுத்துருவாங்க. எப்பவுமே அப்படிதான். நீங்க கம்பெனிஸ்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா பேஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் யார் பண்றது? பேக்எண்ட் டெவலப்பர் பண்றது. ஓகே, ஸோ இங்கே கூட பாருங்க ஒரு எரர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா npm ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் என்ன பண்ணிருக்கணும், நம்ம ரன் பண்ணி விட்டுருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த டிபி கனெக்டட் அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம இந்த ஹெட்டர்ஸை ஒரு ஏபிஐ காலில் அட்டாச் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ் த HTTP மெத்தட், கெட் வாட்ஸ் த எண்ட் பாயிண்ட் ஸ்லாஷ் மை கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன காம்பனன்ட், vcard காம்பனன்ட். அப்போ இந்த vcard காம்பனன்ட் லோட் ஆகும்போதே நான் அந்த ஏபிஐ என்ன பண்ணணும், கால் பண்ணணும். அப்போ அந்த ஏபிஐ நான் ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், எழுதியிருக்கணும். ஸோ இது ப்ராடக்ட் ரிலேட்டட் திங் அப்படின்னால எங்கே எழுதிக்கலாம், நம்ம ப்ராடக்ட் சர்வீஸில் எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த காம்பனண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த பக்கமாக போயிட்டு ப்ராடக்ட் சர்வீஸ் எடுத்துட்டு கெட் ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்கு, இந்த இடத்துல போயிட்டு கெட் மை கார்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகே, ஸோ நான் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன், ஏன்னா எனக்கு அங்கேருந்து ஒரு அப்சர்வபிள் வரும். ஸோ திஸ் டாட் http டாட் வாட் இஸ் த மெத்தட், கெட் த எக்ஸ்பெக்டட் டேட்டா டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அரே. ஓகே, அதனால இந்த இடத்துல அரேன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன என் பாயிண்டை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் மேலே இருக்கிற யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிட்டு பாத்தை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த பாத், மை கார்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாத் இப்போ. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு மை கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதை தவிர வேற ஏதாவது அவங்க ரெக்வெஸ்ட் பாடியில் ஏதாவது கேட்குறாங்களான்னு சொல்லி எடுத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒன்று மட்டும் தான் கேட்குறாங்க, என்னது, இந்த கஸ்டம் ஹெட்டர்ஸ். ஓகே, ஒரு ரெக்வெஸ்ட் உங்களோட ப்ரௌசர்ல இருந்து போகும்போதே ப்ரௌசரே கொஞ்சம் ஹெட்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா அட்டாச் பண்ணி அனுப்பும். ஓகே, அது கூட சேர்ந்து நம்மளோட கஸ்டமைஸ்டா நம்ம ஒரு ஹெட்டர்ஸ் என்ன பண்ண போறோம், நம்ம பாஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த கீயை வந்து அவங்க ஹெட்டர்ல தான் கேட்டிருக்காங்க, எந்த பேராமீட்டர்லையும் கேட்கல. ஓகே, பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட யூஆர்எல் எப்படி இருக்கு, கிளீனா இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல மையாத் டோக்கன் சொல்லிட்டு ஒரு ஹெட்டர்ல தான் இந்த கீ என்ன பண்றாங்க, அவங்க கேட்குறாங்க. அப்போ இப்படி ஒரு ஹெட்டரை நம்ம தான் கஸ்டமைஸ்டா கிரியேட் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம அனுப்பிச்சு விடணும். ஸோ எப்படி ஹெட்டர் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கெட் மெத்தட்ல மினிமம் எத்தனை ஆர்குமெண்ட் இருந்தா போதும், 1 இருந்தா போதும். போஸ்ட் மெத்தட்ல மினிமம் எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கணும், 2 இருக்கணும். ஒன்னு என்ன, the server side API URL path. Second argument, the request body data. மூணாவது ஆர்குமெண்ட் போஸ்ட்ல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the options. ஓகே, இந்த ரெக்வஸ்ட்டுக்கு நீங்க ஆப்ஷனலா என்னென்ன டேட்டாஸ்லாம் நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இங்க இந்த ஆர்குமெண்ட் அனுப்பிச்சுக்கலாம், மூணாவது ஆர்குமெண்ட்ல அனுப்பிச்சுக்கலாம். அது மாதிரி இந்த கெட் மெத்தட்ல ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டா இருக்க போது இந்த ஆப்ஜெக்ட்குள்ள தான் நம்மளுக்கு தேவையான ஹெட்டர்ஸ் அண்ட் சப்போஸ் ஏதாவது பேராமீட்டர்ஸ் அனுப்பணும்னா அந்த பேராமீட்டர்ஸ், இந்த ரெக்வஸ்ட்டுக்கு தேவையான ஆப்ஷனல் டேட்டா எல்லாத்தையுமே கெட் மெத்தட்ல எத்தனாவது ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு விட போறோம், ரெண்டாவது ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு விட போறோம். அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டா இருக்க போகுது. ஓகே, ஸோ நானும் இந்த இடத்துல போயிட்டு ரெண்டாவது ஆர்குமெண்ட்ல நான் ஒரு கஸ்டம் ஹெட்டர்ஸ் அனுப்புறோம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது ஆர்குமெண்ட்ல போயிட்டு என்ன ஓபன் பண்ணிக்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி என்னோட ஹெட்டர்ஸ் இந்த இடத்துல பாஸ் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு கீயை போட்டுக்கோங்க. கீ நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹெட்டர்ஸ். இதெல்லாம் டிஃபால்ட் சிண்டெக்ஸ், இதை மாத்திரக்கூடாது. ஹெட்டர்ஸ் அனுப்ப போறோம்னா கீ என்னவா தான் இருக்க போகுது, ஹெட்டர்ஸா இருக்க போகுது. நீங்க பேராம்ஸ் அனுப்ப போறீங்கன்னா கீ என்னவா இருக்க போகுது, பேராம்ஸா இருக்க போகுது. ஓகே, இப்போ நான் ஹெட்டர்ஸ் அனுப்ப போறேன் அப்படின்னால ஹெட்டர்ஸ் கோலன், அந்த ஹெட்டருக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நியூ HTTP ஹெட்டர்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே ஆர்குமெண்ட்ல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணுங்க. அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ல the key should be your header name colon the value should be your value. ஓகேவா? என்ன கீ என்ன ஹெட்டர் நேம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹெட்டர் நேம் இந்த ஆப்ஜெக்டோட கீ ஆகும், கோலன் இந்த ஹெட்டர்ல என்ன வேல்யூ நீங்க பாஸ் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூவை அந்த கீக்கு வேல்யூவா என்ன பண்ணிருங்க, பாஸ் பண்ணிருங்க. இப்படி கமா செப்பரேஷன்ஸ்ல எவ்வளவு ஹெட்டர்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எத்தனை பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு, 1 தான் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஹெட்டர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்ல.
அதை எங்கேயா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. ஓகே, அந்த ஜேரபிலிட்டி டோக்கனை கெட் பண்ற மாதிரி ஜேரபிலிட்டி டோக்கன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன மெத்தட் இருக்கு, இஸ் லாகின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அப்போ எனக்கு டோக்கன் நிறைய இடத்துல இனிமேல் தேவைப்படும், நிறைய சர்வீஸ்ல என்ன தேவைப்படும், எனக்கு டோக்கன் தேவைப்படும். அதனால அந்த டோக்கனை கெட் பண்றதுக்கு நான் ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன், கெட் மை ஆத் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். இந்த மெத்தட் யாராவது கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துட போறோம், இந்த டோக்கனை கொடுத்துட போறோம், நாட் அ பூலியன் வேல்யூ. ஸோ அதனால இந்த 2 எக்ஸ்பிளமேஷன் என்ன பண்ணிடுறேன், எடுத்து விட்டுறேன். ஸோ இந்த கீழே வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ போகும்போது, இப்படி ஒரு கீயே இல்லை அப்படின்னா என்ன பாஸ் ஆகும், டோக்கன் ஸ்டோரேஜ்ல இல்லாத ஒரு கீயை கொடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும், எம்டி எப்படி கிடைக்கும், நல். லோக்கல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்களா, இருந்துச்சுன்னா கீயோட வேல்யூ கிடைக்கும், இல்லைன்னா என்ன கிடைக்கும், நல்லுங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் அந்த டோக்கனை பாஸ் பண்ண போறேன். எங்க சொல்லுங்க, இப்போ ஒரு சிண்டெக்ஸ் பார்த்தோம்னா அந்த சிண்டெக்ஸ் சொல்லுங்க, என்னப்பா என்ன யூஸ் பண்ண போறோம், ஹெட்டர் கோலன், அதோட வேல்யூ என்ன, நியூ ஹெச்டிடிபி ஹெட்டர்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு என்ன கிரியேட் பண்ண போறோம், ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் உள்ள என்ன பண்ண போறோம், பாஸ் பண்ண போறோம். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ல தான் கீ கோலன் வேல்யூ பேர்ல கீயை ஹெட்டர் நேமாவும் கோலன் அந்த ஹெட்டரோட வேல்யூவா என்ன பண்ண போறோம், நம்ம பாஸ் பண்ண போறோம். ஓகே ரைட். ஸோ என்ன ஹெட்டர் நேம்ல கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கணும். இந்த இடத்துல நீங்க கஸ்டமைஸ்டா நீங்க ஒரு நேம் கொடுத்துடக்கூடாது. அவங்க என்ன ஹெட்டர் நேம்ல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, என்ன ஹெட்டர் நேம்ல கேட்கறாங்க, மையாத் டோக்கன் சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் நேம்ல தான் கேட்கறாங்க. அப்ப நீங்க பாஸ் பண்ற ஹெட்டர் நேம் எப்படி தான் இருக்கணும், மையாத் டோக்கன் சொல்லிட்டு தான் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு மையாத் டோக்கன் சொல்லி கொடுத்துக்கோங்க, கோலன் இந்த டோக்கனுக்கு நீங்க பாஸ் பண்ண போற வேல்யூ அதான் எங்க இருக்கு, யூசர் சர்வீஸ்ல கெட் மை ஆத் டோக்கனுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த சர்வீஸ்ல இருந்து இந்த சர்வீஸ்க்குள்ள இருக்க ஒரு மெத்தட் எனக்கு என்ன எங்க தேவைப்படுது, இப்போ ப்ராடக்ட் சர்வீஸ்க்குள்ள தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சர்வீஸை இதுக்குள்ள என்ன பண்ணணும், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணணும். ஒன்னு பப்ளிக் ஆர் பிரைவேட், ஓகே, யூசர் எஸ்சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நேம். ஸோ த சர்வீஸ் நேம் இஸ் கால்ட் யூசர் சர்வீஸ். அப்ப ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா, திஸ் டாட் யூசர் எஸ்சிஆர் டாட் என்னது, கெட் மை ஆத் டோக்கன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் என்ன பண்ணிடுறோம், நம்ம பாஸ் பண்ணிருப்போம். ஸோ இருந்துச்சுன்னா டோக்கன் போகுது, இல்லைன்னா என்ன வேல்யூ போகுது, நல்லுங்கிற வேல்யூ போகுது. இது இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பேக்எண்ட்ல ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேலிடேஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க கரெக்டா பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும், இல்லை அப்படின்னா என்ன கிடைச்சிட போகுது, எரர் கிடைச்சிட போகுது. என்ன எரர் வரும், 401 அன்ஆத்தரைஸ்ட். அதான பார்த்தோம், டோக்கன் தப்பா கொடுத்தேன்னா என்ன எரர் வந்து நமக்கு 401 சொல்லிட்டு தான் எரர் இருந்தது. ஓகே ரைட். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு தேவையான ஏபிஐ கால்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இது நம்ம இந்த காம்பனன்ட்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா கால் பண்ணி விடணும். கரெக்டா. ஸோ எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணும், அதனால இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அண்ட் நம்மளோட மெத்தட் எதுக்குள்ள இருக்கு, ப்ராடக்ட் சர்வீஸ்க்குள்ள இருக்கு. அப்போ ப்ராடக்ட் சர்வீஸ்க்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தடை நான் அந்த வீக் கார்ட்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணணும். ஸோ பப்ளிக் ஆர் பிரைவேட் ஏதோ ஒரு நேம், ஸோ பிடிடிஎஸ்சிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். உள்ளுக்குள்ள போயிட்டு ப்ராடக்ட் சர்வீஸ். ஓகே, இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போதே அந்த ஏபிஐ கால் பண்ணு நினைக்கிறேன். ஓகேவா. அப்ப அந்த காலை எங்க எழுதணும், என்ஜிஆர் இனிட். ஓகே, ஸோ என்ஜிஆர் இனிட் இங்க இல்லை, ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் வாட்ஸ் த இன்டர்ஃபேஸ் நேம் ஆன் இனிட் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து இம்போர்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ள இருக்கிற அந்த கேரண்டி மெத்தட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ஜிஆர் இனிட். அப்ப இங்க இருந்து தான் இந்த சர்வீஸ்க்குள்ள இருக்கிற இந்த மெத்தட் என்ன பண்ண போறோம், நம்ம கால் பண்ண போறோம். ஓகே, ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு this dot pdtscr dot what is the method name, get my cart items அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, ஒரு அப்சர்வபிள். ஸோ அப்சர்வபிள் அப்படிங்கிறது ரேப்பர் அரௌண்ட் த டேட்டா ஸ்ட்ரீம். ஓகே, நம்மளுக்கு தேவையான டேட்டா வந்து இதுக்குள்ளதான் இருக்கு. அது எது சக்சஸ் டேட்டாவா இருக்கலாம், இல்ல எரர் டேட்டா கூட இருக்கலாம். ஸோ என்னவா இருந்தாலும் அந்த டேட்டாவை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா we have to observe it. எப்படி ஒரு அப்சர்வபிளையும் ஒரு அப்சர்வரையும் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டாட் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற மெத்தடியாவது என்ன பண்ணுவோம், நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்சர்வபிளை நான் அப்சர்வ் பண்றதுக்காக டாட் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மெத்தட்குள்ள தான் என்னோட அப்சர்வர் இருக்க போது. அந்த அப்சர்வர் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக இருக்க போது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அங்கேருந்து எனக்கு வரும்போதே ஒரு சக்சஸ் டேட்டாவோட வரும். அதனால ஒரு பேராமீட்டர் வச்சு ரிசீவ் பண்ணிக்கிறேன்.
இது என்ன டைப்பா இருக்க போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம இங்கேயே சொல்லிட்டோம் ஜென்ரிக் மெத்தட்ல. ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு டேட்டா கிடைச்சிட போகுது. அதோட ஆரோ ஃபங்க்ஷன்ல எனக்கு என்ன டேட்டா கிடைச்சது அப்படிங்கிறத நான் வாங்கி ஜஸ்ட் லாக் பண்ணிப்பேன். console.log of data. ஓகே சப்போஸ் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா அதை நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன எரர் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மெத்தட். ஸோ என்ன எரர் வந்ததோ அது எனக்கு இந்த எரர் பேராமீட்டர்ல பாஸ் ஆகிட்டு வரும். ஸோ அதை ரிசீவ் பண்ணி எனக்கு என்ன எரர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதையும் வாங்கி நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகே அப்போ சக்ஸஸ் டேட்டாவையும் லாக் பண்ணியாச்சு, எரர் டேட்டாவையும் லாக் பண்ணியாச்சு. ஓகே இப்போ நான் அனுப்ப போற இந்த டோக்கன் ஒரு வேலிடான டோக்கனா இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். இல்லை அப்படின்னா 401 சொல்லிட்டு என்ன வரணும், எரர் வரணும். ஓகே நான் போயிட்டு சேவ் ஆல் பண்ணுறேன். பண்ணிட்டு இப்போ நான் ப்ராப்பராக லாகின் பண்ணியிருக்கிறேன். என்னோட லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கிற அந்த டேட்டா வந்து ப்ராப்பர் ஜேடபிலிட்டி டேட்டா. ஓகே ஒரு ஒரிஜினல் ஜேடபிலிட்டி டேட்டா. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஹோம் பேஜில் இருக்கிறேன். இந்த நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இங்கேருந்து ஒரு கால் நம்ம கொடுக்க போகிறேன். நான் என்னோட வியூ கார்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா ஒரு கால் எங்கே போயிடுச்சு, மை கார்டுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட ஹோல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஹெட்டர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன என் பாயிண்ட் அனுப்பிச்சிங்க, என்ன மெத்தடில் அனுப்பிச்சிங்க, அதோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே நம்ம பாஸ் பண்ண ஹெட்டர் இந்த இடத்துல போயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கீழே வாங்க. ரெக்வஸ்ட் ஹெட்டர்ஸ் இருக்குல்ல, ரெக்வஸ்ட் தானே அனுப்பிச்சு விட்டோம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பாருங்க, நம்ம பாஸ் பண்ணி விட்டோமா அந்த டேட்டா ரெக்வஸ்ட் ஹெட்டர்ஸ்லாம் அனுப்பிச்சோம். ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ்ங்கிறது அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஹெட்டர்ஸ் வரும். அது நமக்கு தேவையில்லை. நம்ம அனுப்பிச்சது எழுத அனுப்பிச்சோம், ரெக்வஸ்ட்ல தான் அனுப்பிச்சோம். ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே இப்படி ஒரு டேட்டா என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறத இந்த ப்ரிவியூல என்னால் தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கார்ட் ஐட்டம்ஸ் வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுதான் ஓல்டில் ஆட் பண்ணி வச்சது. ஓகே ஸோ இது எனக்கு தேவை கிடையாது, நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்படி ஒரு டேட்டா சக்ஸஸ் டேட்டா என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணிட்டோம், லோக்கல் ஸ்டோரேஜை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் கிளைண்ட் சைடில் போயிட்டு என்னோட கார்ட் ஐட்டம்ஸ் நான் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா இந்த காமன் நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரவுட் கார்டு என்ன பண்ணியிருக்கிறோம், எழுதி வச்சிருக்கிறோம். ஓகே கிளைண்ட் சைட் ஆத்தரைசேஷன். ஸோ நான் உள்ளே போனேன் அப்படின்னாலே எனக்கு போக முடியாது, நான் எங்கே வந்துடுவேன், லாகின் பேஜுக்கு வந்துடுவேன். பட் இதில் நம்மளுக்கு ஒரு டிராபேக் இருந்துச்சு. ஈஸியாக என்ன பண்ண முடிஞ்சது, இந்த கிளைண்ட் சைடு ஆத்தரைசேஷனை பிரேக் பண்ண முடிஞ்சது. என்ன, சும்மா இந்த இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு கீ விச் மீன்ஸ் இந்த லாக் யூசர்னு சொல்லிட்டு சேம் கீ அண்ட் இந்த வேல்யூ ஏதோ ஒரு டம்மி வேல்யூ. ஓகேவா இப்போ நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த காம்பனன்ட்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும், என்டர் ஆக முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு கீ இருக்குல்ல. ஓகே கிளைண்ட் சைடு ஆத்தரைசேஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கீ இருக்கா இல்லையாங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், ஹேண்டில் பண்றோம். அது வேலிட் கீயா இல்லையான்னு சொல்லிட்டு கிளைண்ட் சைடு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதை எங்கே தான் தெரிஞ்சுக்க முடியும், சர்வர் சைடு தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் உள்ளுக்குள்ள போனேன் அப்படின்னா இந்த வியூ கார்ட் நம்மளுக்கு கிளைண்ட் சைடில் லோட் ஆக போகுது. விச் மீன்ஸ் கிளைண்ட் சைடில் நம்மளுக்கு ரெண்டர் ஆக போகுது. பட் அந்த வியூ கார்ட் ரெண்டர் ஆகும்போது நம்ம ஒரு ஏபிஐ கால் என்ன பண்ணியிருக்கிறோம், அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். கரெக்டா ஒரு ஏபிஐ காலை அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஏபிஐ கால்லையே நம்மளுக்கு தேவையான நம்ம கிட்ட இருந்த அந்த ஹெட்டர்ஸை சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம், அனுப்பிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த கீ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெக்வஸ்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா 401 சொல்லிட்டு என்ன வந்துட போகுது, எரர் வந்துட போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சக்ஸஸ் டேட்டா பார்த்தீங்களா, இப்போ பாருங்க நான் அந்த வியூ கார்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்ன வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 401 எரர் வந்துருச்சு. 401 அன்ஆத்தரைஸ்ட். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன எரர் சொல்லுது, அது டோக்கன் இன்வாலிட். நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிற டோக்கன் வந்து ஒரு இன்வாலிடான டோக்கன் சொல்லிட்டு எரர் வந்துச்சு. நான் லாகில் போய் பார்த்தேன் அப்படின்னா நம்ம பண்ண லாக் கன்சோல் லாக் பண்ணியிருந்தோம்னா vcard.com.ts 23 லைனில் என்ன வந்திருக்கு பாருங்க, இந்த எரர். இது என்ன எரர் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து வந்த எரர் டோக்கன் இன்வாலிட். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா 401க்கு ஈக்குவலண்டான ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஆத்தரைஸ்ட். ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு 401 எரர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏபிஐ கால்ல இருந்து 401 எரர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டில் அந்த யூசர் வந்து இந்த பேஜில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கீப் அப் பண்ணக்கூடாது. மறுபடியும் எங்க அனுப்பிச்சிடணும், நம்ம லாகின் பேஜுக்கு அனுப்பிச்சிடணும். ஓகே அப்போ நான் அந்த இடத்துல போய் செக் பண்ண போறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தானே எனக்கு எரரோட இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே ஸோ அந்த எரர் தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் லாக் பண்ணி காமிச்சிருக்கிறேன்.
ஸோ எரர் இதுதான் அந்த எரர் ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த எரர் ஆப்ஜெக்ட்ல ஸ்டேட்டஸ் என்ன 401. அப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் if our error object dot what is the key status equal to என்னவா இருந்துச்சுன்னா 401 இருந்துச்சு அப்படின்னா எடுத்து மேலே போட்டுக்கலாம். என்ன பண்ணிட போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி லாகின் பேஜுக்கு அனுப்பிச்சு விட்டுற போறோம். ஸோ எப்படி ஒரு காம்பனன்ட் இருந்து ப்ரோக்ராமேட்டிக்காக நேவிகேட் பண்ணி லாகின் பேஜுக்கு வேற ஒரு காம்பனன்ட் அனுப்பிச்சு விடுவீங்க? என்ன சர்வீஸ் வேணும்? ரவுட்டர் அப்படிங்கிற சர்வீஸ். ஸோ பிரைவேட் ரவுட்டர் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு இந்த சர்வீஸ் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கேப்ஸ் ஆர்ல ரவுட்டர் மேல இருந்து இம்போர்ட் ஆயிருக்கணும். ஓகே, காப்பி பண்ணிலாம் பேஸ்ட் பண்ணீங்கன்னா மேலே வராது. ஓகே, இப்போ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு திஸ் டாட் ரவுட்டர் டாட் நேவிகேட் பை யூஆர்எல் எங்க நேவிகேட் பண்ணி போறீங்களோ இன்க்ளூடிங் இந்த ஸ்லாஷோட என்ன பண்ணிக்கோங்க சொல்லிக்கோங்க. நம்ம எந்த பார்த்து லாகின் பண்ணி நேவிகேட் பண்ணி போறோம் யூசர் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி லாக் அவுட் பேஜுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிராபேக் இருந்ததுல அந்த டிராபேக் இப்போ சால்வ் ஆயிடும். நீங்க டம்மியான டோக்கன் கொடுத்தாலோ இல்லாட்டி டோக்கன் இல்லாம அந்த வீக் கார்டுக்குள்ள போனாலோ ஆட்டோமேட்டிக்கா அது லாக் அவுட் பண்ணி எங்க அனுப்பிச்சிடும், அது வெளியில அனுப்பிச்சு லாகின் பேஜுக்கு அனுப்பிச்சு விட்டுரும். ஸோ இதுதான் புல்லட் ப்ரூஃபா ஒரு அப்ளிகேஷன்ல ரெண்டு சைடு ஆத்தரைசேஷனுமே இருக்கணும். கிளைண்ட் சைடு ஆத்தரைசேஷன் இருக்கணும், சர்வர் சைடு ஆத்தரைசேஷன் இருக்கணும். கிளைண்ட் சைடு ஆத்தரைசேஷனை ஈஸியா பிரேக் பண்ணி வர முடியும். இதை தாண்டி ஒருத்தர் அந்த பக்கம் வர்றாரு அப்படின்னா அவரை பிரேக் பண்றதுக்கு என்ன வேணும்? சர்வர் சைடு ஆத்தரைசேஷன். அப்போ டைரக்டா நம்ம சர்வர் சைடு ஆத்தரைசேஷன் எழுதலாம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எத்தனை பேர் இப்படி லோக்கல் ஸ்டோரேஜ்ல போயிட்டு டேட்டா போடுவாங்க? கரெக்டா? ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா சர்வருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டாம். ப்ராப்பரா வர்றவங்க இங்கேயே நீங்க ஸ்டாப் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இதை வயலேட் பண்ணி வர்றவங்க தான் அங்க வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். புரியுதுல? ஓகே, ஸோ பாருங்க, இப்போ என்கிட்ட ஒரு டம்மி டேட்டா தான் இதுல இருக்கு. அதுவே இப்போ எங்க அனுப்பிச்சிடும் போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா லாகின் பேஜுக்கு அனுப்பிச்சிட போகுது. ஓகே, ஓகேவா? ஸோ இங்க இருந்து கேட்டகரிஸ் வரட்டும். இந்த டிபி கனெக்டடான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ இங்க இருந்து ரீவ் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ண அப்படின்னு அப்படின்னா எங்க போயிட்டோம், நம்ம லாகின் பேஜ் வந்தாச்சு. ஒருத்தர் டம்மியான ஒரு கீயோட கூட வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு அங்கே தான் இருக்கு. ஓகே, லாகின் யூசர்னு சொல்லிட்டு கீ எனக்கு அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த கீயோட ஒருத்தர் உள்ள வர்றாரு அப்படின்னா இப்போ அவரால் என்ன பண்ண முடியல, ரீவ் கார்ட் பேஜுக்குள்ள வர முடியல. ஃபோர்ஸ் பண்ணி எங்க வந்துட்டோம், லாகின் பேஜுக்கு வந்துட்டோம். ஓகே, நமக்கு நல்லா தெரியுது இந்த யூசர் வந்து ஏதோ சம்திங் டைப் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்டில் அந்த கீயை நீங்க என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா மெயின்டைன் பண்ண வேண்டாம். லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கிற வேல்யூ என்ன பண்ணிடலாம், நீங்க தூக்கி விட்டுறலாம். எப்படி தூக்கி விட்டுறது? லோக்கல் ஸ்டோரேஜ் ஆர் கிளியர் ஆஃப் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த வேல்யூ உங்களுக்கு போயிட போகுது. ஸோ பாருங்க, இப்போ அகெயின் நான் ஹோம் பேஜ் போறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்னோட வியூ கார்ட் பேஜ்குள்ள போனேன் அப்படின்னா 401 எரர் வந்து கீ எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, டெலிட் பண்ணியாச்சு. இனிமே அவர் டம்மியான கீயோட உள்ள வந்தா கூட அவரை ஃபோர்ஸ் பண்ணி எங்க அனுப்பிச்சு விட்டுருவோம், நம்ம வெளியில் அனுப்பிச்சுட்டோம். இந்த லாகின் பேஜுக்கு நீங்க அனுப்பிச்சு விடுறது எந்த எரருக்கு தான் அனுப்பிச்சு விடணும்னு சொல்லிட்டீங்கன்னா 401க்கு தான் அனுப்பிச்சு விடணும். ஒரு 500 டெக்னிக்கல் எரர் வருது, இல்ல வேற ஏதோ 403 எரர் வருது, இல்ல 404 வருதுன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, லாகின் பேஜுக்கு அனுப்பிச்சு விட்டுறக்கூடாது. அன்ஆத்தரைஸ்டுன்னு தெரிஞ்சது, இவர் இன்னும் லாகின் பண்ணல அப்படின்னா மட்டும்தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி லாகின் பேஜுக்கு அனுப்பிச்சு விடணும். வேற எல்லா எரர்ஸ்க்கும் நீங்க அனுப்பிச்சு விட்டுறக்கூடாது. ஓகேவா? ரைட், சரி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீயை வச்சு எனக்கு ஏபில இருந்து டேட்டா வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ ஒன்று பார்த்துருக்குறோம். என்ன? மையாத் டோக்கன். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ப்ராடக்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இவர் வேலிடான யூசரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கேயும் எனக்கு என்ன தேவைப்படுது, மையாத் டோக்கன் தேவைப்படுது. அண்ட் என்னோட கார்ட்ல போயிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் எனக்கு மையாத் டோக்கன் தேவைப்படுது. என்னோட கார்ட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் அப்டேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் மையாத் டோக்கன் தேவைப்படுது. என்னோட கார்ட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் நான் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னா கூட அங்கேயும் எனக்கு மையாத் டோக்கன் தேவைப்படுது. நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்லயே இவ்வளவு இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த மையாத் டோக்கன் வந்து இன்னும் நிறைய ஏபி கால்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அனுப்பிச்சு விடணும். பட் ஒன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, மேனுவலா இவ்வளவு பெரிய கோட எல்லா ஏபியில் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, அனுப்பிச்சு விட்டுருக்க முடியாது. சப்போஸ் பேக் அண்ட் டெவலப்பர் வந்து இந்த கீயை நான் மாத்திட்டேன், எனக்கு மாத்திருங்க, நீங்க அனுப்பும்போது எனக்கு மாத்தி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் போயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக இது என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட் பண்ண போறோம். ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. ஆங்குலர்ல
ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்டர்செப்டார். என்னது அது? இன்டர்செப்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இன்டர்செப்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. ஸோ உங்களோட ஆங்குலர் அப்ளிகேஷன் எப்பெல்லாம் ஒரு HTTP ரெக்வஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுதோ, அப்போல்லாம் நீங்கள் ஒரு காமனாக ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, காமனாக ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த டாஸ்க்கை நீங்கள் எதுக்குள்ளே பண்ணிக்கலாம்? இந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ளே பண்ணிக்கலாம். இந்த இன்டர்செப்டார்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்கள் ஆங்குலர் ஆப் ஒரு HTTP ரெக்வஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த ரெக்வஸ்ட் வந்து அப்ளிகேஷன் விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. இன்டர்செப்டார் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரெக்வஸ்ட் எதுக்குள்ளே போகும்? இன்டர்செப்டார்ஸ்க்குள்ளே போகும். அந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள நீங்க காமனா ஏதோ ஒரு டாஸ்க் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தான் அந்த ரெக்வஸ்ட் அந்த அப்ளிகேஷன் விட்டு எங்க வரும்? வெளியில வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எப்பெல்லாம் என்னோட ஆங்குலர் ஆப் ஒரு HTTP ரெக்வஸ்ட் ஜெனரேட் பண்ணுதோ, அப்பெல்லாம் அந்த ரெக்வஸ்ட் கூட போயிட்டு இந்த மையாத்துங்கிற டோக்கன் என்ன பண்ணிருங்க? ஆட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதானே? இப்போ நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இதை நான் ஒரு இடத்துல காமனா ஒரு இடத்துல எழுதி வச்சிட்டேன் அப்படின்னா, என்னோட ஆப் எப்பெல்லாம் HTTP ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணுதோ, அப்போ இந்த ரெக்வஸ்ட் கூட ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஒரு கீ என்ன பண்ணிட போகுது? அது அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிட போகுது. இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த டோக்கன் அட்டாச் பண்ணி பண்ற ஒர்க்கை நம்ம எதுக்குள்ள பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள தான் பண்ண போறோம். ஓகே, நீங்க எத்தனை இன்டர்செப்டார்ஸ் எழுதலாம்னு சொல்லிட்டீங்கன்னா, எத்தனை இன்டர்செப்டார்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட HTTP ரெக்வஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ரெக்வஸ்ட். நீங்க ஜெனரேட் பண்ண இந்த HTTP ரெக்வஸ்ட். இந்த HTTP ரெக்வஸ்ட் அப்படியே எதுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்செப்டார்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இன்டர்செப்டார் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள அந்த ரெக்வஸ்ட் என்ன ஆயிடும்? உள்ள போயிடும். சப்போஸ் இது இன்டர்செப்டார்ஸ் 1ன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ரெக்வஸ்ட் எதுக்குள்ள வந்திருக்கும்? இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள வந்திருக்கும். நீங்க இப்போ என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, இந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள ஒரு டாஸ்க் பண்ண சொல்லியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஹெட்டரை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெக்வஸ்ட் வெளியில வரும்போது, இந்த இன்டர்செப்டார்ஸ் விட்டு வெளியில வரும்போது, நீங்க பிளைனா ஜெனரேட் பண்ணீங்கல்ல, அந்த ரெக்வஸ்ட் அப்படியே வெளியில வராது. இந்த ஸ்டஃப் ஆடட் ரெக்வஸ்டா தான் இந்த ரெக்வஸ்ட் என்ன ஆக போகுது? வெளியில வரப்போகுது. அப்ப இந்த ரெக்வஸ்ட் எனக்கு வெளியில வரும்போது எப்படி வரும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள நீங்க அந்த ரெக்வஸ்ட்ல என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணியிருந்தீங்களோ, அந்த ஆடட் ஸ்டஃபோட தான் இந்த ரெக்வஸ்ட் எங்க வரப்போகுது? எனக்கு வெளியில வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். ரெக்வஸ்ட் 2 அப்படிங்கிற மாதிரி மாறி வந்துடும். சப்போஸ் நீங்க இன்னொரு இன்டர்செப்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ளேயும் இந்த ரெக்வஸ்ட் பாஸ் ஆகும். இந்த ரெக்வஸ்ட் இந்த அரிக்கு கிடையாது. இந்த அரிக்கு தான் நீங்க உள்ளுக்குள்ள நிறைய ஸ்டஃப் ஆட் பண்றீங்கல்ல. ஸோ அந்த ஆடட் ரெக்வஸ்ட், ஓகே, அந்த ஸ்டஃப் ஆடட் ரெக்வஸ்ட் இப்போ எதுக்குள்ள போகுது? இன்டர்செப்டார் 2க்குள்ள போகுது. அதுக்கடுத்து அடுத்த இன்டர்செப்டார்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு இன்டர்செப்டார்ஸையும் தாண்டி எல்லா இன்டர்செப்டார்ஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது எங்க வரும்? அது வெளியிலே வரும். பட் ரியல் டைம்ல நம்ம மேக்ஸிமம் எத்தனை யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். பட் மல்டிபிள் இன்டர்செப்டார் யூஸ் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அப்படி பண்ண மாட்டோம். எத்தனை தான் யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்னோட ரெக்வஸ்ட் இந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள போயிட்டு, இந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள நீங்க என்ன ப்ராசஸ் பண்ண சொல்லியிருந்தீங்களோ, அது மாதிரி அந்த ரெக்வஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி தான் இங்க வரப்போகுது, வெளியில வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் இந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியில போகும்போது, இந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள போயிட்டு தான் இந்த அப்ளிகேஷன் விட்டு என்ன ஆகும்? அது வெளியில போகும். டைரக்டா என்ன பண்ணிடாது? வெளியில போயிடாது. அப்ப நான் என்ன பண்ணிட போறேன் அப்படின்னா, இந்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள இந்த அப்ளிகேஷன் ஜெனரேட் பண்ற எவ்ரி ரெக்வஸ்ட்லயும் நான் அந்த மையாத்துங்கிற டோக்கன் என்ன பண்ணிட போறேன்? அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிட்டு போறேன். டோக்கன் இருந்துச்சுன்னா டோக்கனோட அனுப்ப போறேன். இல்ல அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங்கோட அனுப்ப போறேன். ஸோ அப்ப எனக்கு பேக் எண்ட் போகும்போது மையாத் டோக்கன் சொல்லிட்டு ஒரு வேல்யூ என்ன ஆக போகுது? போக போகுது. பேக் எண்ட் டெவலப்பர் எந்த ஏபிஐக்கு அந்த மையாத் டோக்கன் வேணுமோ அதை மட்டும் தான் அவர் எடுத்துட்டு ஹேண்டில் பண்ணுவாரு. தேவையில்லாத ஏபிஐக்கு அவர் கன்சிடர் பண்ணவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு இல்ல லிஸ்ட் கேட்டகரிஸ்க்கு நம்மளுக்கு என்ன தேவை கிடையாது? மையாத் டோக்கன்ங்கிறது தேவையே கிடையாது. பட் நீங்க அனுப்பிச்சு விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவர் வேணும் அப்படின்னா தான் இப்படி ஒரு டோக்கன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ண போறாரு. தேவையில்லாத ஏபிஐல அவர் எதுக்கு வேலிடேட் பண்ண போறாரு? கரெக்டா? ஸோ அதுதான் இப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். எதை பேஸ் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்செப்ட் பேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ், அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஓகே, ஸோ சொல்லியிருக்க பாருங்க. HTTP interceptors are used to automatically attach the authentication information to the request. Authentication information மட்டும் இல்லை, நீங்க என்ன காமன் ஒர்க்னாலும் இதுக்குள்ள பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஜென்ரலி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஜேசன் டோக்கனை அட்டாச் பண்ணி அனுப்புறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த இன்டர்செப்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு மட்டும் சொல்லிட்டு இது கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கு பாருங்க. A HTTP interceptor is a piece of code
that gets activated for every single HTTP request received by your application. Okay, அப்ப இந்த piece of code வந்து ஆக்டிவேட் ஆக போகுது எப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் உங்களை ஆங்குலர் ஆப் ஒரு HTTP ரெக்வஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுதோ அப்பெல்லாம் என்ன ஆக போகுது, இது ஆக்டிவேட் ஆகிட போகுது. ஸோ அந்த இன்டர்செப்ட் டாஸ்க்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்டர்செப்ட் டாஸ்க் ஆர் வெரி யூஸ்ஃபுல் when you need to perform some common processing for every HTTP request. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு HTTP ரெக்வஸ்ட்டுக்கும் நான் காமனா ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், காமனா ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை முடிச்சுட்டு தான் இந்த ரெக்வஸ்ட்டை வெளியில போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்க எதுக்குள்ள பண்ணிக்கலாம், இந்த இன்டர்செப்ட் டாஸ்க்ல பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே உங்களோட ரெக்வஸ்ட் வந்து வேலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, என்னோட ஆப்ல இருந்து ஜெனரேட் பண்ண ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டையும் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண நினைக்கிறேன். அப்ப அந்த செக் பாயிண்ட்டை நீங்க எங்க பண்ணலாம், இந்த இன்டர்செப்ட் டாஸ்க்ல பண்ணலாம். கரெக்டா? ஒவ்வொரு ரெக்வஸ்ட்ல போயிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக காமனா இந்த இடத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுவே செக் பண்ணி அனுப்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ தான் பண்ணி பாருங்க. திஸ் கேன் டேக் செவரல் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இந்த இன்டர்செப்ட் டாஸ்க் வந்து நீங்க நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃபன் இன்வால்வ்ஸ் அட்டாச்சிங் a JSON web token as a authorization headers. ஓகே, நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரியல் டைம்ல இந்த JWT டோக்கன் அட்டாச் பண்ணி அனுப்புறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம இந்த இன்டர்செப்ட் டாஸ்கை யூஸ் பண்ணுவோம். நம்மளும் அதுக்காக தான் இப்போ பண்ண போறோம். ஓகே, பார்க்கலாமா எப்படி ஒரு இன்டர்செப்ட் டாஸ்க் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ng generate எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா மீனிங் என்ன, சர்வீஸ். ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் தான் கிரியேட் பண்ண போறோம். அந்த சர்வீஸோட கிளாஸுக்கு அடிஷனலா ஒரு இன்டர்ஃபேஸ் ஆட் பண்ண போறோம், HTTP இன்டர்செப்டார் சொல்லிட்டு. அப்பதான் இந்த சர்வீஸ் ஒரு காமன் சர்வீஸா இல்லாம ஒரு இன்டர்செப்டார் சர்வீஸா என்ன பண்ண போகுது, இது மாறப்போகுது. ஓகே, இது வரைக்கும் ஜென்ரல் சர்வீஸ் நிறைய கிரியேட் பண்ணிருக்கோம்ல, ஒரு காமன் சர்வீஸ். அந்த சர்வீஸோட கிளாஸ்ல எப்ப நீங்க இன்டர்செப்டார் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் ஆட் பண்றீங்களோ அப்போ அது ஒரு காமன் நார்மல் சர்வீஸா இல்லாம ஒரு இன்டர்செப்டார் சர்வீஸா என்ன பண்ண போகுது, மாறப்போகுது. ஒரு காமன் சர்வீஸ் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற மெத்தடை நீங்களா கால் பண்ணாத வரைக்கும் காலே ஆகாது. அப்படிதானே? இங்க இருக்கிற மெத்தட்ஸ் ஏதாவது நீங்க இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணாத வரைக்கும் கால் ஆகுமா, ஆகாது. பட் இன்டர்செப்டார்ஸ்குள்ள இருக்கிற மெத்தட் நீங்க கால் பண்ணக்கூடாது. ஆப் எப்போ HTTP ரெக்வஸ்ட் ஜெனரேட் பண்ணுதோ அப்போ அதுவே என்ன பண்ணிக்கணும், கால் பண்ணிக்கணும். அப்போ அது ஒரு நார்மல் சர்வீஸா இருக்கக்கூடாது, ஒரு ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸா தான் இருக்கணும். ஸோ அது எப்படி இருக்கும் போது அது எங்க ரிஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணலாமா? ஸோ ஜஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு பாருங்க, எனக்கு எரர் வந்திருக்கு. ஸோ Ctrl+C கொடுத்து டெர்மினேட் பண்ணிட்டு npm start அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் நான் என்னோட அப்ளிகேஷன்ல இருந்து புதுசாக ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ng generate service அப்படின்னு சொல்லிட்டு token இன்டர்செப்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது நீங்க வைக்கிற நேம் தான், ng generate service ஃபாலோட் பை என்ன, சர்வீஸ் நேம் தான். நான் ரிலவெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், டோக்கன் இன்டர்செப்டார்னு வச்சிருக்கேன். பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ கிரியேட் ஆகட்டும். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ here it is our files. ஒரு நார்மல் சர்வீஸ் மாதிரி தான் இருக்கணும் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, பட் இது நான் எப்படி பண்ண போறது இல்லை அப்படின்னா, ஒரு நார்மல் சர்வீஸை நான் இதில் நான் ப்ரொவைட் பண்ண போறது இல்லை. இது ஒரு ஸ்பெஷலைஸ் சர்வீஸ் அப்படின்னால வேற மாதிரி என்ன பண்ணணும், இதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதனால அந்த ப்ரொவைடட் அண்ட் ரூட் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுறேன், நான் எடுத்துடுறேன். ஸோ இந்த நார்மல் சர்வீஸை ஒரு HTTP இன்டர்செப்ட் சர்வீஸா மாத்துறதுக்கு நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது. வாட் இஸ் இன்டர்ஃபேஸ் நேம், HTTP இன்டர்செப்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த HTTP இன்டர்செப்டார் அப்படிங்கிற இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு கேரண்டீட் மெத்தட் ஒன்று இருக்கு. அந்த மெத்தட் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா HTTP இன்டர்செப்ட். ஓகேவா, HTTP இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டீட் மெத்தட் ஒன்று இருக்கு. அந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஓவர்ரைட் பண்ணணும். ஓகேவா, இது வரைக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மெத்தடை நான் ஓவர்ரைட் பண்றேன். எங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட். அது வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செப்ட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம ஆட் பண்ணவே இல்லை, அதுவே வரும்போதே என்ன வந்துருச்சு, 2 ஆர்குமெண்டோட பேராமீட்டரோட வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட், உங்களோட அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணிச்சுல்ல அந்த ரெக்வஸ்ட். ஓகே, இந்த செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள ஹேண்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வழியாக தான்
நம்ம இந்த ஆப் ஜென்ரேட் பண்ண இந்த ரெக்வஸ்ட்டை இந்த இன்டர்செப்டார்ஸ் விட்டு எங்க அனுப்புறோம், வெளியில அனுப்புவோம். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க, நீங்க தான் சொல்லணும். ஓகே, ஸோ இன்டர்செப்ட் அப்படிங்கிற மெத்தட், அந்த மெத்தட்குள்ள எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கு? 2 பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன? ரெக்வஸ்ட், இந்த அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ண ரெக்வஸ்ட். செகண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற ஹேண்டில்ங்கிற மெத்தட் வழியா தான் நம்ம உள்ளுக்குள்ள ரெக்வஸ்ட்ல சம் ஸ்டஃப் ஆட் பண்ணிருப்போம்ல, அந்த ஆடட் ஸ்டஃப்டு ரெக்வஸ்ட்டை இந்த அப்ளிகேஷன் விட்டு எங்க அனுப்ப போறோம், நம்ம வெளியே அனுப்ப. ஸோ எப்படி என்னோட ரெக்வஸ்ட்ல வந்து கொஞ்சம் அந்த ஸ்டப்ஸ் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த நார்மல் ரெக்வஸ்ட்டை, இந்த அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ண ரெக்வஸ்ட்டை ஒரு டோக்கனைஸ் ரெக்வஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம மாற்ற போறோம். நம்ம இந்த இடத்துல பண்ண போறது என்ன, சிம்பிளா என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஹெட்டர் என்ன பண்ண போறேன், நான் அட்டாச் பண்ணி அனுப்ப போறேன். அவ்வளவுதான் நம்ம இப்போ பண்ண போறது. ஓகே, அப்போ நார்மல் ரெக்வஸ்ட்டை எப்படி மாற்ற போறோம், நம்ம ஒரு டோக்கனைஸ் ரெக்வஸ்ட்டா மாற்ற போறோம். அதனால நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், வேர் டோக்கனைஸ் ரெக்வஸ்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் அவர் ரெக்வஸ்ட், REQ டாட், அதை நான் வேற ஒரு ஃபார்மெட்ல மாற்ற போறேன். என்னோட ரெக்வஸ்ட் கூட இன்னும் கொஞ்சம் சம் ஸ்டஃப் ஆட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெக்வஸ்ட்டை அப்படியே நான் க்ளோன் பண்ண போறேன் பை யூசிங் த மெத்தட் இஸ் கால்ட் க்ளோன். ஓகே, ஸோ REQ டாட் க்ளோன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பண்ண போறது என்ன, ஹெட்டர் செட் பண்ண போறோம். அதனால செட் ஹெட்டர்ஸ். சப்போஸ் நீங்க அனுப்புற ஒவ்வொரு ரெக்வஸ்ட்லையும் நீங்க இந்த டோக்கனை அவங்க பேராம்ஸ்ல கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஏபிஐ பார்த்தோம்ல, அஜாக்ஸ்ல கீ எதுல கேட்டிருந்தாங்க, பேராம்ஸ்ல தான் கேட்டிருந்தாங்க. ஏபிஐ ஐஃபன் கீல தான் நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் மூவி ஏபிஐக்கு, ஏமா இருக்கா? அப்போ ஒவ்வொரு ரெக்வஸ்ட்க்கும் அவங்க அந்த கீ எதுல கேட்டாங்க, பேராம்ஸ்ல கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா செட் ஹெட்டர்ஸ் பதிலா செட் பேராம்ஸ். ஓகே, இப்போ நான் ஹெட்டர்ல அனுப்ப போறேன் அப்படின்னால செட் ஹெட்டர்ஸ் கோலன் ஒரு ஜாஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் யுவர் ஹெட்டர் நேம் கோலன், இந்த ஹெட்டர்ல என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூ பண்ணலாமா? ஓகே, சொல்லுங்க. எனக்கு இது எதுவுமே வேண்டாம், இது அப்படியே நான் எடுத்துடுறேன். ஓகே ரைட், சொல்லுங்க. வேர் tokenized request equal to REQ dot clone அப்படிங்கிற மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல என்ன பாஸ் பண்ண போறோம், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். நம்ம பண்ண போறது என்ன, ஹெட்டர்ஸ் செட் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் த கீ, செட் ஹெட்டர். இந்த மாதிரி பேராம்ஸ் செட் பண்ண போறீங்கன்னா வாட் இஸ் த கீ, செட் பேராம்ஸ். ஸோ செட் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிற கீ கோலன், அதோட வேல்யூ என்ன, அது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல your key should be a header name colon value should be a header value. ஓகே, ஸோ நம்ம என்ன கீழே வேணும்னு சொல்லி பேசணும், என்ன கீழே அவங்க கேட்குறாங்க, மையாத் டோக்கன் சொல்லிட்டு ஒரு கீழே தான் கேட்குறாங்க. அதனால நானும் இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மையாத் டோக்கன் அப்படிங்கிற கீ கோலன் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ. வேல்யூ எங்க இருக்கு, நமக்கு தேவையான வேல்யூ யூசர் சர்வீஸ்குள்ள இருக்கு. கரெக்டா? அப்போ யூசர் சர்வீஸ்குள்ள இருக்கிற வேல்யூ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா எடுக்கணும் அப்படின்னா டிபெண்டன்சி செக்ஷன் பண்ணணும். ஸோ பிரைவேட் யூசர்ஸ் SCR colon user service கிடைக்கலையா? ஓகே, ஸோ இம்போர்ட் ஆகலை, நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எங்கேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஓகே, ஸோ யூசர் சர்வீஸ் என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வாட்ஸ் த ஆப்ஜெக்ட் நேம், திஸ் டாட் யூசர் SCR டாட் கெட் மை ஆத் டோக்கன் ஆஃப் சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வேலிடேட் பண்றேன், விச் மீன்ஸ் எனக்கு இங்க இருந்து வந்த இடத்துல டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த டோக்கனை அப்படியே அனுப்புறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் என்ன பண்ணிக்கிறேன், அனுப்பிச்சுக்கிறேன் டெர்னரி ஆப்ரேட்டர்ல. ஓகே, ஸோ டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா எதை பாஸ் பண்ண போறோம்,
டோக்கனை அப்படியே பாஸ் பண்ண போறோம். இல்லை அப்படின்னா எல்ஸ் ஆப்ரேஷன்ல எம்டி ஸ்ட்ரிங் என்ன பண்ணிக்கிறேன் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாமே முடிஞ்சு. லாஸ்ட் ஒன்று மட்டும் பெண்டிங். இந்த இன்டர்செப்டர்ஸ் எரர் காமிச்சிட்டே இருப்பாருங்க. என்ன எரர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இன்னொரு இது நீங்க என்ன பண்ணல, ரிட்டர்ன் பண்ணல, இந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணல, நீங்க வெளியில அனுப்பல. ஸோ வெளியில அனுப்புறதுக்கு தான் என்ன மெத்தட்னு சொல்லி பேசணும். இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற ஹேண்டில் அப்படிங்கிற மெத்தட். அப்ப மறக்காம நீங்க அதை என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, ரிட்டர்ன் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டாட் ஹேண்டில் ஆஃப் எந்த ரெக்வஸ்ட் வெளியில அனுப்ப போறீங்களோ அந்த ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் த நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் ஹேண்டில் அப்படிங்கிற மெத்தட் எந்த ரெக்வஸ்ட் வெளியில அனுப்பணும், ஆர்இக்கு அனுப்பணுமா இல்லாட்டி டோக்கனைஸ்ட் ஆர்இக்கு அனுப்பணுமா? டோக்கனைஸ்ட் ஆர்இக்கு தான் அனுப்பணும். நீங்க ஆர்இக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வேஸ்ட். அப்படியே உள்ள வந்துட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரிஜினல் ரெக்வஸ்ட் தான் என்ன இருக்கும், வெளியில போயிடும். அப்ப நம்மளுக்கு டோக்கனோட போகுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோக்கனோட போகாது. டோக்கனோட போகணும் அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட்டை க்ளோன் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு ஆப்ஜெக்ட்ல, இதுதான் என்ன பண்ணணும், நீங்க வெளியில அனுப்பணும். மறந்து போய் இந்த ஆர்இக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க ரெக்வஸ்ட்ல எதுவுமே நடந்திருக்காது. ஓகே, அப்ப நான் டோக்கனைஸ்ட் ஆர்இக்கு என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல கொண்டு போயிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு இன்டர்செப்டார் கிரியேட் பண்ணணும். அதை உள்ளுக்குள்ள என்ன பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா ரெக்வஸ்ட்டை க்ளோன் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஹெட்டர்ஸை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியாச்சு, அட்டாச் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பெண்டிங் இருக்கு. இந்த சர்வீஸை போயிட்டு ப்ரொவைட் பண்ணணும். நான் முன்னாடி சொன்னேன்ல, சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, ரூட் மாடல்ல போயிட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெட்டா டேட்டா ப்ராப்பர்ட்டி கீழே ப்ரொவைட் பண்ணுவோம், ப்ரொவைடர்ஸ். பட் இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் இன்ஜெக்டிவ் ப்ராடக்ட் ரூட்லேயே முடிச்சிட்டோம். அப்போ நான் அங்கேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அப்போ எதுக்கு இந்த இடத்துல ப்ரொவைடர்ஸ் ஒரு கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ்லாம் நம்ம பார்ப்போம். அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுக்கு என்ன வேணும், இந்த ப்ரொவைடர்ஸ்ங்கிற டெக்கரேட்டர் மெட்டா டேட்டா ப்ராப்பர்ட்டி வேணும். இப்போ அங்கதான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஸ்பெஷல் HTTP இன்டர்செப்டார் சர்வீஸ் என்ன பண்ண போறோம்னா ப்ரொவைட் பண்ண போறோம். எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரொவைடர்ஸ்ங்கிற அரேக்குள்ள போயிட்டு இப்படி ஒரு ஆப்ஜெக்டை நீங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல 3 கீ இருக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரொவைட் கோலன் HTTP இன்டர்செப்டார்ஸ் சொல்லிட்டு டிஃபால்ட்டா நீங்க எல்லா இன்டர்செப்டார்ஸுக்கும் இதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, யூஸ் பண்ண போறீங்க. இது எதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆங்குலர் இன்டர்னலாவே ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஒவ்வொரு இன்டர்செப்டார்ஸ்க்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன வேணும், ப்ரொவைட் கோலன் HTTP இன்டர்செப்டார்ஸ்ங்கிறது இது உங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் யூஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்டர்செப்டார்ஸோட கிளாஸ் நேம் என்னவோ அந்த கிளாஸ் நேம் இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் சொன்னால மல்டிபிள் இன்டர்செப்டார்ஸ் கூட நீங்க கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அப்ப எந்த இன்டர்செப்டார்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியணும்ல. ஸோ அதுக்காக யூஸ் கிளாஸ் கோலன் என்ன இன்டர்செப்டாரோ அந்த இன்டர்செப்டார் நேம். இதை நீங்க பை டிஃபால்ட்டா நீங்க கொடுக்காம விட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பை டிஃபால்ட்டாக மல்டி கோலன் ட்ரூ தான். ஓகே, அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மல்டிபிள் இன்டர்செப்டார்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். நீங்க எதுவுமே கொடுக்கலனாலும் மல்டி கோலன் என்னதான், ட்ரூ தான். சப்போஸ் நீங்க அந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்றேன். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் இதை நான் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். எங்க ப்ரொவைட் பண்ணுங்க, ப்ரொவைட் கோலன் HTTP hyphen interceptors. ஓகே, கமா யூஸ் கிளாஸ் கோலன் என்ன நேம்ல கிரியேட் பண்ணணும், டோக்கன் இன்டர்செப்டார் சர்வீஸ், கமா மல்டி. பாருங்க கொஸ்டின் மார்க் கூட வந்துச்சா, ஸோ ஆப்ஷனல் தான். எதுவுமே கொடுக்கறனாலே பை டிஃபால்ட் என்னதான் அது, ட்ரூத். ஓகே, ரைட். இப்போ நீங்க உங்ககிட்ட இன்னொரு இன்டர்செப்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ப்ரொவைட் பண்ணணும். எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா இதே ஆப்ஜெக்ட், ஓகே, இதே ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இப்படி கமா செப்பரேஷன்ல எத்தனை இன்டர்செப்டார்ஸ்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா மல்டி கோலன் நீங்க ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஆப் ஒரு HTTP ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ண உடனே இந்த இன்டர்செப்டார் ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் டாட் ஹேண்டில் சொல்லிட்டு இந்த டோக்கனைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ அது அடுத்த இன்டர்செப்டார் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், செக் பண்ணும். இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆயிருக்கு, அடுத்த இன்டர்செப்டார்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஏன்னா நீங்க மல்டி கோலன் ட்ரூ தான் கொடுத்துருக்கீங்க, எதுவுமே கொடுக்கலன்னா கூட மல்டி கோலன் தான் ட்ரூ தான். அப்ப அடுத்த இன்டர்செப்டார்ஸ்க்கு இது கால் ஆகும், இந்த இன்டர்செப்டார் கால் ஆகும். இந்த இன்டர்செப்டார் கால் ஆகும்போது எப்படி கால் ஆகும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்செப்டார்ஸ் வந்து எந்த ரெக்வஸ்ட் வெளியில அனுப்பிச்சீங்களோ அந்த ரெக்வஸ்ட் தான் அடுத்த இன்டர்செப்டார்ஸ்க்குள்ள இந்த ரெக்வஸ்ட்குள்ள என்ன ஆகும், உங்களுக்கு பாஸ் ஆகும். அப்படி ஒரு செயின் மாதிரி, அங்க ஆட் பண்ணி அனுப்பிச்சது அடுத்ததுக்குள்ள போகும், அடுத்ததுல ஆட் பண்ணி அனுப்பிச்சது அடுத்ததுக்குள்ள போகுது. ஓகே, அப்ப இந்த ரெக்வஸ்ட் வரும்போது எனக்கு ரெண்டாவது இன்டர்செப்டார்ஸ்ல இந்த ரெக்வஸ்ட் வரும்போது நார்மலைஸ்ட் ரெக்வஸ்ட் வருமா இல்லாட்டி டோக்கனைஸ் ரெக்வஸ்ட் வருமா, டோக்கனைஸ் ரெக்வஸ்ட் தான் எனக்கு வெளியில வரும். ஏன்னா அதான வெளியில அனுப்பிச்சிருக்கிறோம். ஓகே, அப்ப அடுத்த இன்டர்செப்டார்ஸ் கால் ஆகும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ண சொன்னீங்களோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதை வெளியில அனுப்புவீங்க. அடுத்த இன்டர்செப்டார்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண முடியும். ஒவ்வொரு இன்டர்செப்டார்ஸையும் செக் பண்ணி ஃபைனலா
இதுக்கப்புறம் இன்டர்செப்டார்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரெக்வஸ்ட் இந்த அப்ளிகேஷன் விட்டு எங்கே போகும், வெளியில போகும். அது வரைக்கும் இன்டர்செப்டார்ஸ்குள்ள தான் என்ன ஆயிட்டு இருக்கும், பாஸ் ஆயிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்க இந்த இடத்துல மல்டிகுலன் ஃபால்ஸ்னு சொல்லி செட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் வந்ததோட அப்படியே என்ன ஆயிடும், வெளியில போயிடும். அடுத்த இன்டர்செப்டார்ஸ் என்ன ஆகாது, அது கால் ஆகாது. ஓகே, பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரியல் டைம்லேயே நமக்கு எத்தனை இன்டர்செப்டார்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் யூஸ் பண்ற மாதிரி தான் வரும். மல்டிபிள் வந்துச்சு அப்படின்னா இப்படிதான் நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வேண்டாம், நான் இதை எடுத்துறேன். ஓகேவா, இப்போ செக் பண்ணலாமா நம்ம அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ண ஒவ்வொரு ரெக்வஸ்ட்லையும் இந்த மையாத் டோக்கன் வெளியில போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் சர்வீஸ்ல நம்ம மேனுவலா பண்ணி வச்சிருந்தோம்ல அதை எடுத்துடலாம். ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவையில்லை, இந்த மேனுவல் ஒர்க்கு தேவையில்லை, ஏன்னா எதை நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம்ல. இப்போ இந்த ரெக்வஸ்ட் போகும்போதே எனக்கு எப்படி தான் போகும், அந்த ஹெடரோட தான் போகுது. ஹெடர்ல வேல்யூ இருந்துச்சுன்னா வேல்யூட போகுது, இல்லைன்னா இல்லாம போகுது. ஓகே, ஸோ ஃபைல் போயிட்டு ஹோம் பேஜில் வச்சுக்கலாம். சரி, இங்கே இருக்கட்டும். ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்றேன். ஓகே, ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஓகே, இப்போ நான் லாகினே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கிட்ட டோக்கன் இருக்கா, டோக்கன் கிடையாது. லாகின் பேஜில் தான் இருக்கும். லாகின் பேஜில் என்ன இருக்காது, டோக்கன் இருக்காது. பட் நான் லாகினுக்கே ஒரு ஹெச்டிபிபி ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்றோம்ல. ஓகே, நான் கிளிக் பண்றேன், ஒரு ஹெச்டிபி ரெக்வஸ்ட் என்ன ஆச்சு, எனக்கு ஜென்ரேட் ஆச்சு. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஹெட்டர்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் ஹெட்டர்ஸ்ல அதுவே எனக்கு அனுப்பிச்சிருச்சு ஒரு டோக்கன். பட் டோக்கன்ல என்ன இல்லை, வேல்யூ இல்லை. நம்ம அனுப்பிச்சோமா, இதை நம்ம பண்ணல. அந்த லாகின் ஏபிஐ கால் ஆகும்போதே இன்டர்செப்டார்ஸ் கால் ஆகி அதுக்குள்ள டோக்கன் இருக்கான்னு சொல்லி பார்த்துச்சு. டோக்கன் இல்லை, அதனால ஒரு எம்டி வேல்யூ என்ன பண்ணிச்சு, நம்ம பாஸ் பண்ணிச்சு. பட் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் இந்த டோக்கன் வந்து பேக் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ண மாட்டாரு, வேலிடேட் பண்ண போறாரு. எங்க இந்த யூசர் ரிலேட்டடா சம் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி எடுக்கணுமோ அங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா அந்த கார்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லா ரெஸ்பான்ஸ் வரணும். ஓகே, ஏன்னா மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டோம்ல. சரி, போய் நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஹெட்டர்ல எனக்கு பாஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கிளிக் பண்றேன். ஹெட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மையாத் டோக்கன்ல நம்ம கிட்ட இருந்த கீ என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆனதுனால தான் எனக்கு ப்ரிவியூல போய் பார்த்தோம் அப்படின்னா என்னோட கார்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா கிடைச்சிருச்சு. புரியுதா? ஓகே, இது எல்லாமே இந்த இமேஜ் இல்லைங்கிற நாட் ஃபவுண்ட் தான் இது. ஓகே, இன்டர்செப்டார்ஸ் புரியுதா? எனி டவுட்ஸ்? இன்டர்செப்டார்ஸ்ல ஈஸி தானே, ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் கோடு தான். இவ்வளவுதான் இன்டர்செப்டார்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்பெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா எப்பெல்லாம் உங்களோட ஹெச்டிபி ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணுதோ அப்பெல்லாம் என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. நல்லா பாருங்க, இந்த இன்டர்செப்ட்ங்கிற மெத்தட் நம்ம கால் பண்ணவே இல்லை. நம்ம கால் பண்ணோமா எங்கேயாவது? நம்ம கால் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ், ஒரு டோக்கன் இன்டர்செப்டார் சர்வீஸை கிரியேட் பண்ணிட்டு அதை நான் ரூட் மாடலில் போயிட்டு ப்ரொவைட் பண்ணிட்டேன். அப்படிங்கிறதுனால நம்மளோட ஆப் ஜென்ரேட் பண்ற ஒவ்வொரு ஹெச்டிபி ரெக்வஸ்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்டர்செப்ட்ங்கிற மெத்தட் கால் ஆகி உள்ளுக்குள்ள அது பண்ண வேண்டிய பண்ணி முடிச்சுட்டு இந்த ரெக்வஸ்ட் எங்க அனுப்பிச்சிருது, அடுத்த இன்டர்செப்டார்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த இன்டர்செப்டார்ஸ், அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷனை விட்டு வெளியில அனுப்புது. ஓகேவா? ரைட். இப்போ நீங்க பண்ண போற மூணாவது அப்ளிகேஷன் ஆங்குலர்ல. ஓகே, ரைட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு நீங்க இன்டர்வியூலாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஏபிஐ கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு வெதர் ஏபிஐ அண்ட் நியூஸ் ஏபிஐன்னு சொல்லிட்டு 2 ஏபிஐ இருக்குங்களா, அந்த மாதிரி ஏபிஐ கொடுத்துருவாங்க. இந்த ஏபிஐ வந்து நீங்க எப்ப கால் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா ஆஃப்டர் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண சொல்லுவாங்க, உங்களை அதை அக்சஸ் பண்ணவே சொல்லுவாங்க. லாகின் பண்ணாம அந்த ஏபிஐக்குள்ளேயே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, பட் உங்ககிட்ட என்ன கொடுக்க மாட்டாங்கன்னா டேட்டா பேஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க லோக்கல்ல தான் உங்களால பண்ண சொல்லுவாங்க. அப்ப என்ன கொடுப்பாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஜேசன் டேட்டா மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டெஸ்க்டாப்ல நான் ஸ்டோர் பண்றேன், இப்படிதான் நீங்களும் பண்ணணும். ஓகே, யூசர்ஸ் டாட் ஜேசான் சொல்லிட்டு என்ன ஃபைல் இருக்கு போகுது, ஒரு ஜேசான் ஃபைல். இதுல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல நான் இதுலயே ஆட் பண்றேன். ஸோ தட் டிரைவ்ல இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு யூசர்ஸ் டாட் ஜேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேசான் ஃபைல். அந்த ஜேசான் ஃபைல்ல பாத்தீங்கன்னா ஒரு அரே இருக்க போது அந்த அரேக்குள்ள
கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது ஸோ ஜேசனோட கீ எல்லாமே டபுள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ யூசர் நேம் கோலன் கோபி கமா பாஸ்வேர்ட் கோலன் சம்திங் இது ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க வேற வேற நேம்ல. ஓகே, ஓகேவா? ஸோ இப்படிதான் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசன் டேட்டா மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஃப்ரெஷ் ஆப் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு ஒரு லாகின் ஃபார்ம் வச்சிருக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் சொல்லிட்டு ஒரு பட்டன். ஸோ அந்த லாகின்ல இதுக்குள்ள இருக்கிற வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அடுத்த பேஜுக்கு அவர் அலோவ் பண்ணணும். இல்லைன்னா அங்கேயே மேலே என்ன காமிச்சிடணும், ப்ளீஸ் என்டர் வேலிட் யூசர் நேம் சொல்லிட்டு எரர் காமிச்சிடணும். அடுத்து ஓகேவா? இங்கே பாருங்க போஸ்ட் கொடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டில் வந்து ஒரு வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் என்ன பண்ண போறீங்க, என்டர் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ அஸ் யூஸ்வல் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே தான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு லாகின் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இந்த ஜேசான் இந்த இடத்துல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கே வேலிடேட் பண்ணுறோம் டேட்டாவை, ஒரு ஏபிஐ காலில் தான் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் நம்ம ஏபிஐ காலில் வேலிடேட் பண்ண போறது இல்லை. இதுக்கப்புறம் டேட்டா எங்கே போய் செக் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஜேசான் டேட்டால தான் என்ன பண்ண போறோம், நம்ம செக் பண்ண போறோம். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த யூசர் டாட் ஜேசானை அப்படியே கட் பண்ணி எடுத்து, அவங்க கொடுத்த யூசர் டாட் ஜேசானை அப்படியே கட் பண்ணி எடுத்து அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணிக்கோங்க, போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட அசட்ஸ் ஃபோல்டர் உண்டுல்ல, அந்த அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்டே என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த லாகின் ஃபார்முக்குள்ள போகும்போதே ஓகே இந்த டேட்டாவை நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி நான் ரீட் பண்றது அப்படின்னா வெரி சிம்பிள். நீங்க ஏபிஐ கால் கொடுத்தீங்கல்ல அதே மாதிரியே கெட் மெத்தட்ல போயிட்டு ஓகே ப்ராடக்ட் சர்வீஸ் எடுத்துக்கிறேன், அதில் தான் இருக்கும். இந்த கெட் மெத்தட்ல போயிட்டு உங்களோட ஜேசான் டேட்டா எங்க இருக்கோ அந்த ஃபைல் பார்த்து அந்த ரிலேட்டிவ் பார்த்து மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும், மென்ஷன் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஸ்லாஷ் ஓகே டபுள் டாட் ஸ்லாஷ் அசட்ஸ் ஸ்லாஷ் யூசர் டாட் ஜேசான் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற இந்த கண்டென்ட் அப்படியே ரீட் ஆகி உங்களுக்கு ஒரு அப்சர்வபிள்குள்ள ஆன் நெக்ஸ்ட்ல கிடைச்சிடும். ஓகே, இங்க கெட் மெத்தட்ல தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது எங்க நீங்க அப்சர்வ் பண்றீங்களோ அதுல ஆன் நெக்ஸ்ட்ல உங்களுக்கு இவ்வளவு பெரிய டேட்டா கிடைச்சிடும். எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா அரேவாவே கிடைச்சிடும். ஏன்னா ஹெச்டிபிபியே உங்களோட ஜேசான் டேட்டாவை ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிடுறது, மாத்தி கொடுத்துரும். அப்படிதானே கொடுத்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். நம்மளுக்கு வர்ற ஜேசான் டேட்டாவை எப்படி மாத்தி கொடுக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தான் மாத்தி கொடுக்குது. அப்ப இங்க இருக்கிற இந்த ஜேசான் டேட்டா உங்களுக்கு எப்படி மாறி வந்துடும், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாறி. அப்ப ஜாவாஸ்கிரிப்ட் அரேவா மாறி வந்துடும். அப்ப அந்த அரேக்குள்ள இப்படி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட்ல யாரா இருக்கிறாங்களான்னு சொல்லி செக் பண்றது நம்ம அஸ் யூசுவல் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவோமோ அதே தான். நீங்க எதர் ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்ட்ல யாரா இருக்காங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட்ல நான் பண்ணியிருக்கோம். ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த யூசரை அடுத்த பேஜுக்கு என்ன பண்ண போறீங்க, நீங்க அலோவ் பண்ண போறீங்க. இல்லை அப்படின்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு காம்பினேஷன்ல யாருமே இல்லை அப்படின்னா மேலே இன்வாலிட் லாகின் சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், மெசேஜ் காமிச்சிடணும். ஓகே, இதுக்கு டெம்ப்ளேட் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஓகே இது இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் இந்த டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்க போகுதுன்னா இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, இதை எடுத்துக்கோங்க. நான் சொன்னல லாகின் சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஜேசான் டேட்டா ரீட் பண்ணி அந்த ஜேசானுக்குள்ள இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு காம்பினேஷன் யாரா இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்டர்லாம் தேவையில்லை.
ஓகே, லாகின் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இவரை வந்து அடுத்த பேஜ்க்குள்ள அலோவ் பண்ணணும். எந்த பேஜில் அப்படின்னா இந்த வெதர் காம்பனன்ட்குள்ள. ஓகே, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லாக் அவுட் இருக்கக்கூடாது. எப்பதான் லாக் அவுட் வரணும், லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாக் அவுட் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரை டு லாகின் அப்படி தான் இருக்கணும். பட் லாகின் பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ரை டு லாகின் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வெதர் காம்பனன்ட்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. ஸோ இந்த காம்பனண்ட்ல போயிட்டு ஏதோ ஒரு சிட்டி நேம் கொடுத்துட்டு நான் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணா நீங்க ஒரு ஏபி என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஓகே, அது எந்த ஏபி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் பாருங்க, இந்த ஏபிஐ தான் அது. ஓகே, ஸோ இந்த ஏபிஐ இந்த கியூ இருக்கு பார்த்தீங்களா, கியூ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சிட்டி கொடுக்கீங்களோ அந்த சிட்டிக்கு ஈக்குவலண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு ஜேசான்ல கிடைச்சிட்டு வரும். இந்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து பாஸ் ஆகி வர டேட்டாவை நீங்கள் இந்த இடத்துல காமிக்கணும். சிட்டி, கண்ட்ரி, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாமே உங்களுக்கு இதுல இருந்து கிடைச்சிட்டு வரும். ஓகே, பட் இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏபிஐ வந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் உங்களோட ஏபிஐ யூஆர்எல் பாத். கொஸ்டின் மார்க் வந்துச்சுன்னா மீனிங் என்ன, யூஆர்எலுக்கு அப்புறம் கொரி பேராமீட்டர்ஸ், அந்த யூஆர்எல் கூட சம் கொரி பேராமீட்டர்ஸ் என்ன பண்றீங்க, வேல்யூ பாஸ் பண்றீங்க. அதானே பார்த்தோம். கெட் மெத்தட்ல நீங்க டேட்டா அனுப்பிச்சீங்கன்னா எப்படி போகும், அது கொஸ்டின் மார்க் போட்டு கொரி பேராமீட்டர் நேம் ஈக்குவல் டு த வேல்யூ ஆம்பர்சன்ட் நெக்ஸ்ட் கொரி பேராமீட்டர் நேம் ஈக்குவல் டு த வேல்யூ அப்படிங்கிற காம்பினேஷன்ல தான் போயிட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல எத்தனை கொரி பேராமீட்டர்ஸ் அனுப்புறாங்க, எத்தனை அனுப்புறாங்க, 2 தான்ப்பா. இங்க 4 இருக்கு. கொரி பேராமீட்டர் நேம் கியூங்கிற கொரி பேராமீட்டர்ல சென்னை அனுப்புறாங்க. ஆப் ஐடிங்கிற கொரி பேராமீட்டர்ல இந்த அப்ளிகேஷன் ஐடி என்ன பண்றாங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் நீங்க இப்படி பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஒரு கஸ்டம் ஹெட்டர்ஸ் அனுப்பிச்சோம், HTTP இன்டர்செப்டார் சொல்லியா இல்லை, நார்மலா அனுப்பிச்சோம்ல ஒரு கஸ்டம் ஹெட்டர்ஸ், என்ன செகண்ட் ஆர்குமெண்ட், கெட் மெத்தட் அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட், போஸ்ட் மெத்தட் அப்படின்னா மூணாவது ஆர்குமெண்ட். ஸோ அதுல ஒரு ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஹெட்டர்ஸ் அனுப்ப போறது இல்லை, என்ன அனுப்ப போறீங்க, பேராம்ஸ் அனுப்ப போறீங்க. அதனால வாட் வில் பி த கீ, பேராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீ. நீங்க பண்ண வேண்டிய ஒர்க்கை இதுக்குள்ள பண்ண வேண்டாம், தனியா வெளியில பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல இந்த ரெக்வஸ்ட்க்கு மேலே என்ன பண்ணிக்கோங்க, எப்படி பண்ணணும் அப்படின்னா லெட் கொரி பேராம்ஸ் ஏதோ ஒரு நேம், ஓகே, ரிலவெண்டா இருக்கிறதுக்காக நான் கொரி பேராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஈக்குவல் டு எப்படி ஹெட்டரை கிரியேட் பண்றதுக்கு நியூ HTTP ஹெட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோமோ அது மாதிரி பேராம்ஸ்க்கு என்ன இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம், நியூ HTTP பேராம்ஸ். ஸோ இப்போ இதோட இன்ஸ்டன்ஸ் எதுல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த கொரி பேராம்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அந்த கொரி பேராம்ஸ், ஓகே, இந்த கொரி பேராம்ஸ் டாட் அப்பண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் கொரி பேராமீட்டர் நேம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது அது, கியூ. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும். கமா கியூல என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சிட்டி நீங்க எங்க இருந்து வாங்கியிருப்பீங்க, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து வாங்கியிருப்பீங்க. பட்டனை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்து வாங்குவீங்கல்ல. ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன சிட்டி வாங்குனீங்களோ அந்த சிட்டி வேல்யூ என்னவா இருக்குமா, மேபி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொரி பேராமீட்டர்ஸ் முடிஞ்சது. அடுத்து இன்னொரு கொரி பேராமீட்டர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மறுபடியும் அதே தான், இந்த கொரி பேராமீட்டர்ஸ் தான் இது அண்ட் இது மாத்திடக்கூடாது. ஏன்னா இதுல அப்பெண்டுங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்றோம். அதனால தான் இதுல போயிட்டு என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பெண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இல்லையே செட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் செட் மட்டும் தான் ஆகும், அடுத்த இது என்ன ஆகாது, அதில் போயிட்டு அப்பெண்ட் ஆகாது. ஓகே, ஸோ அப்பெண்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் அடுத்த கொரி பேராமீட்டர்ஸ் வேணும் அப்படின்னால ஒன்ஸ் அகைன் கொரி பேராம்ஸ் டாட் ரெண்டாவது கொரி பேராம்ஸ் என்னது, அது ஆப் ஐடி. ஸோ இந்த இடத்துல இது ஸ்டாட்டிக் வேல்யூ தான், இது நீங்க என்ன சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஸோ ஆப் ஐடி என்ன ஐடி பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த ஐடி வேல்யூ என்ன பண்ண போறோம், நம்ம பாஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த கொரி பேராம்ஸை இந்த பேராம்ஸ் கொலுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுல வந்து பாஸ் பண்ணிருங்க. பட் இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கு, இதுக்கப்புறமா இருக்கக்கூடாது. மேல இருந்தா தானே உங்களுக்கு என்ன ஆகும், பாஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த ரெக்வஸ்ட்டுக்கு மேல எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க இவ்வளவு தூரத்துக்கு பாஸ் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட யூஆர்எல் பாக்குறதுக்கு கிளீனா இருக்காது. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட யூஆர்எல் கிளீனா இருக்கும், நீங்க அனுப்புற பேராமீட்டர்ஸ் தனியா இருக்கும், அதை கஸ்டமைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ஜஸ்ட் அடுத்து சென்னைங்கிற வேலைக்கு போறோம், வேலையை பாஸ் பண்ண போறோம்னு வச்சீங்கன்னா இதை மட்டும் என்ன பண்ணா போதும், நீங்க மாத்தினா போதும். இல்லைன்னா உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு பிளஸ் போட்டு மறுபடியும் டபுள் கோர்ஸை க்ளோஸ் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ உங்களோட யூஆர்எல்ல கிளீனா வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபி என்னது, இது வெதர் ஏபி. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஏபி நீங்க என்ன பண்ணணும், கால் பண்ணணும். அது எந்த ஏபி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க இருக்குது பாருங்க, இந்த ஏபி தான் அது. ஓகே, ஆக்சுவலி இந்த ப்ரௌசர்ல நான் கால் பண்ணோன்னா எனக்கு வராது, ஒரு அஜாக்ஸ் கால் வழியா கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைச்சிட்டு வரும்.
ஓகே, அதையும் சொல்றாங்க பாருங்க. லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து கால் பண்ணுங்க, டேரக்டா ப்ரௌசர்ல இருந்து எடுத்து போடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க HTTP வழியா கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு click ஆகும். என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஏபிஐ கால் பண்ணணும். இங்கேயும் நம்ம எத்தனை பேராம்ஸ் பாஸ் பண்றோம் சொல்லுங்க. இப்போ எத்தனை பேராம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம்? மறுபடியும் 2 பேராம்ஸ் தான். ஒன்னு என்ன, கண்ட்ரி, இன்னொன்னு ஏபிஐ கீ. இதுக்கப்புறம் நீங்க பாஸ் பண்ற பேராம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் நீங்க பாஸ் பண்ணணும். ப்ரௌசரோட அந்த யூஆர்எலோட சேர்த்து என்ன பண்ணக்கூடாது, பாஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா தான் அது ஃபீச்சர்ல நீங்க கஸ்டமைஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க கால் பண்ணீங்க, ஒரு அஜாக்ஸ் கால் வழியா கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரே கிடைக்கும். ஓகே, அந்த அரேல ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு வரும். ஓகே, ஒவ்வொரு நியூஸும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும். இப்போ எப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் ஆப்ஜெக்ட் ஆகுது, ஒவ்வொரு கேட்டகரியும் ஆப்ஜெக்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு நியூஸும் எப்படி வரும் உங்களுக்கு, ஆப்ஜெக்ட் ஆகும். அந்த நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸோட பிக்சர், ஓகே, கரண்டா அந்த கரண்ட் நியூஸ் தான் அது கிடைச்சிட்டு வரும். இந்த நியூஸோட பிக்சர் அண்ட் இந்த நியூஸோட டைட்டில், இந்த நியூஸோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வரும். அண்ட் இந்த நியூஸ் ஒரிஜினலா நான் எங்க போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது ஹிந்து பேப்பரா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ இந்தியன் எக்ஸ்பிரஸா இருக்கலாம். ஓகே, ஸோ அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரீட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேப்ல, இந்த பேஜை விட்டு வெளியில போயிடக்கூடாது, நெக்ஸ்ட் டேப்ல அவரை அந்த ஒரிஜினல் சோர்ஸ் பேஜுக்கு, அந்த நியூஸ் சோர்ஸ் பேஜுக்கு என்ன பண்ணணும், நம்ம அனுப்பிச்சு வைக்கணும். இது எல்லாமே இந்த ஏபியில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இங்க இந்த ஏபிஐ நீங்க கால் பண்ணுவீங்கல்ல, கால் பண்ணும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ஃபவுண்ட் 20 நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வரும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேக்குள்ள ஒவ்வொரு நியூஸும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு தேவைப்படுற கீ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நியூஸோட பிக்சர், நியூஸ் டைட்டில், நியூஸோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஆக்சுவலி 2 டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்க என்ன எடுத்துக்கோங்க, ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த ஸ்லைஸுங்கிற பைப் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, ட்ரிம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நியூஸ் ஒரிஜினல், இந்த நியூஸோட ஒரிஜினல் சோர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த டேப்ல அந்த நியூஸ் சோர்ஸ் பேஜுக்கு என்ன பண்ணிடணும், நீங்க அனுப்பிச்சு விட்டுறணும். பை டிஃபால்ட்டா இந்த ஏபிஐ நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நியூஸுமே கிடைச்சிட்டு வரும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல இருந்து பொலிட்டிக்கல் நியூஸ், சினிமா நியூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு வரும். ஓகே, பட் மேல ஒரு நம்ம டிராப் டவுன் வச்சிருக்கோம். ஓகே, பை டிஃபால்ட்டா இது ஆல்ல தான் செலக்ட் ஆயிருக்கும். ஏன்னா நீங்க காமிக்க போறது என்னதான், அது எல்லா நியூஸ் தான் காமிக்க போறீங்க. இதுல நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன நியூஸ் லோட் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் தான் நீங்க லோட் பண்ணணும். ஓகே, ஒரு ஏபில இருந்து இன்னொரு ஏபிஐ, ஓகே, இது அப்புறம் பண்ணுவோம். நம்ம ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் தான் வரணும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு வரதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். ஆல்ரெடி நீங்க ஒரு ஏபிஐ கால் பண்ணிருக்கீங்கல்ல, அதுல அடிஷனலா இன்னொரு பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணணும், நீங்க பாஸ் பண்ணணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், சாரி, கேட்டகரி. பேராமீட்டர் நேம் என்ன, கேட்டகரி ஈக்குவல் டு என்ன வேல்யூவா இருக்கலாம், அது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இங்க இருக்கிறது எதுவானாலும் இருக்கலாம். ஓகே, அதான் நான் அந்த டிராப் டவுன்ல கொடுத்துருப்பேன். இப்போ நான் இந்த நீங்க ஆளுக்கு நீங்க எதுவுமே பாஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இந்த ஏபிஐ மட்டும் கால் பண்ணா போதும். எத்தனை பேராமீட்டர்ஸ் இருந்தா போதும், கண்ட்ரி அண்ட் ஏபிஐக்கு 2 மட்டும் இருந்தா போதும். பட் நான் சம் கேட்டகரி வச்சு ஃபில்டர் பண்ண போறேன், அந்த கேட்டகரி நியூஸ் மட்டும் தான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அடிஷனலா இன்னொரு பேராமீட்டர் என்ன பண்ணணும், நீங்க பாஸ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட 2 இருக்கும். ஓகே, ஒன்னு ஆப் ஐடிக்கும், இன்னொன்னு என்ன பார்த்தோம், கண்ட்ரிக்கும், இன்னொன்னு ஆப் ஐடிக்கும், ஆப் கீ, ஏபிஐ கீ. ஓகே, எப்போ நீங்க அந்த டிராப் டவுன்ல இருந்து சம்திங் அவங்க செலக்ட் பண்றாங்களோ அப்போ அடிஷனலா இன்னொரு நீங்க இஃப் கண்டிஷனுக்குள்ள போயிட்டு இன்னொரு கொரி பேராமீட்டர் நீங்க என்ன பண்ணணும், அப்பன் பண்ணணும். என்னது அது, கேட்டகரி, அங்க என்ன செலக்ட் பண்ணாங்களோ அந்த வேல்யூ, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ், பிசினஸ்னா பிசினஸ், எஜுகேஷன்னா எஜுகேஷன். ஓகே, புரியுதுல, ஒண்ணுமே கிடையாது, இருக்குது எல்லாமே அதே தான். ஆல்ரெடி 2 பேராமீட்டருக்கு பதிலாக 3வது ஒரு பேராமீட்டர் அனுப்பிட்டீங்கன்னா அதுவே என்ன பண்ணிக்கணும், அந்த ஒர்க்கை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 3வது பேராமீட்டர் என்ன பண்ணிடுங்க, அனுப்பிச்சு விட்ருங்க. அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வரும், மட்டும் வரும். இந்த யூஏ நீங்க எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஏன்னா வர்றது எல்லாமே அதே கீஸ்ல தான் வரும். நீங்க செலக்ட் பண்ண அப்படி கீழே என்ன ஆயிட்டு இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ ஒவ்வொரு டிராப் டவுன் செலெக்ஷன்ஸ்க்கும் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஏபி என்ன பண்ணணும், கால் பண்ணிவிடணும். மறுபடியும் நான் வந்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு ஏபிஐ கால் பண்ணணும். அந்த ஏபிஐ கால் பண்ணும்போது அந்த கேட்டகரி இல்லாம கால் பண்ணி விட்டுறணும். கேட்டகரி இல்லாம நினைச்சிட்டாலே என்ன நியூஸ் தான் எடுத்துட்டு வரும், அது எல்லா நியூஸ் தான் எடுத்துட்டு வரும். ஓகே, ரைட். இப்போ இதே அப்ளிகேஷன்ல நான் லாகினே பண்ணாம நான் இந்த இடத்துல போயிட்டு நியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், லாக் அவுட் பண்ணி எங்க அனுப்பிச்சணும், அது வெளியே அனுப்பிச்சிருக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரவுட் கார்டு யூஸ் பண்ணி கிளைண்ட் சைட் ஆத்தரைசேஷன் பண்ணிடணும்.
ஓகே, இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இன்னும் 2 ஏபிஐஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மூவிஸ். நம்ம அஜாக்ஸ்ல ஒரு ஏபிஐ பார்த்தோம்ல. ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி இதே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வெதர்ல இதே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மூவி நேம் கேளுங்க. ஸோ சர்ச்னு சொல்லி கொடுத்தோம்னா மூவி நேம் என்ன, மூவியோட டீடைல்ஸ் என்ன பண்ணிடுங்க, கீழே ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்துருங்க. அண்ட் அதே அஜாக்ஸ்ல ஜோக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ பார்த்தோமா. ஓகே, ஸோ அது இது மாதிரி தான். வரும்போதே ஒரு ஜோக்ஸோட லோட் பண்ணுங்க. பக்கத்தில் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இல்லை ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. கிளிக் பண்ண அடுத்தடுத்து என்ன பண்ணணும், நேவிகேட் பண்ணணும். அடுத்தடுத்து ஏபிஐ கால் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஜோக்ஸ் வரணும். ஓகே, ஸோ லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா மறுபடியும் ட்ரை டு லாகின் சொல்லிட்டு வந்துடணும். அவர் எங்கே அனுப்பிச்சுட்றணும், லாகின் பேஜுக்கு அனுப்பிச்சுட்றணும். லாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த வெதரையோ நியூஸையோ மூவிஸையோ ஜோக்ஸையோ கிளிக் பண்ணா என்னை உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. ஆத்தரைசேஷன் வச்சு எங்க அனுப்பிச்சுட்றணும், வெளியில் அனுப்பிச்சுட்றோம். கிளைண்ட் சைட் ஆத்தரைசேஷன் மட்டும் பண்ணா போதும் நீங்க. ஓகே, சர்வர் சைட் ஆத்தரைசேஷன் அவங்களே பண்ணிடுவாங்க. எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க பாஸ் பண்றீங்களா அந்த ஏபிஐ கீ, இதை தப்பா அனுப்பிச்சிங்கன்னா அவங்களே ஆத்தரைசேஷன் பண்ணி 401 கொடுத்துருவாங்க. இது என்னோட கீ. ஓகே, நம்ம எப்படி ஜேடபிள்யூ டோக்கன் அனுப்புறோம் அது மாதிரி அவங்க ஜென்ரேட் பண்ணி என்கிட்ட கொடுத்த கீ வந்து இது. இந்த கீயோட போனா மட்டும்தான் ஓகே உள்ள வர்றது கோபியோட ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இந்த ஆப் 3வது ஆப், இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வெரி சிம்பிள். எத்தனை ஏபிஐ தான் கால் பண்ண போறீங்க, 2 ஏபிஐ தான் கால் பண்ண போறீங்க. ஓகேவா, இதை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இது ஓனா நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 டேஸ்ல இதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். எந்த ஒரு மெஷின் டெஸ்ட் உங்களுக்கு வச்சாலும் அந்த மெஷின் டெஸ்ட் நீங்க என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். பேரண்ட் டு சைல்ட், சைல்டு டு பேரண்ட், ஏபிஐ கால் பண்றது, கால் பண்ணி வர டேட்டாவை அப்சர்வ் பண்றது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த மெஷின் டெஸ்ட்னாலும் உங்களால் என்ன பண்ணிட முடியும், கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா, ஸோ இதுக்கு டைம் வந்து கம்மிங் ஃப்ரைடே. ஓகேவா, தேர்ஸ்டே ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் கூட இருக்கு, ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் கூட. ஓகேவா, ஃப்ரைடே காமிச்சிடலாம்ல. ஸோ அன்னைக்கு வந்துட்டு சார் இன்னும் பண்ணல, நாளைக்கு பண்ணுறேன், இன்னும் 2 நாள் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி கம்மிங் மண்டே, மேக்ஸிமம் கம்மிங் மண்டேயோட நம்ம கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ அதுக்குள்ள என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, ஓகே ரைட். ஸோ இந்த டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு கூகுள் டிரைவ்ல ஜிப் பண்ணி அனுப்பிச்சிக்கிறேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? No, Gopi. ஓகே ஓகே ஃபைன், தேங்க்யூ. Gopi, last sessionல சொல்லுங்க. இந்த லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்னோடது அந்த ஸ்வாகர்ல எதுவும் அவுட்புட் வர மாட்டேங்குது. ஸோ லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வராது. இன்னும் நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணல. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண முடியும் நம்ம. ஓகே, அப்போ இப்போதைக்கு நம்ம எம்டியாவே ஷோ பண்ணிடலாம் இல்லைங்களா? ஆமா ஆமா, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எம்டியா தான் வரும். ஈவன் இங்கே கூட பாருங்க, நான் டிரைவ் டவுட் சொல்லி கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பட்டன் கிளிக் பண்ணா எம்டி அரே தான் வரும். ஓகே, ஏன்னா இன்னும் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணல. நாளைக்கு கிளாஸ்ல தான் ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த கால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும், டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா, ஸோ அதை பண்ணி வச்சிருங்க. நம்ம ஆட் பண்ண உடனே ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணது எல்லாமே லிஸ்ட் ஆயிடும். அது வரைக்கும் எம்டியா தான் இருக்கும். ஓகேவா, ஓகே தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.